வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணுங்க. ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்முடைய உடல்நலம் நன்றாக இருப்பதை தாண்டியும் நம்மை சார்ந்தவர்களும் நம் உறவினர்களுடைய உடல்நலமும் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதனால் இந்த பதிவை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் நலமாக இருக்கட்டும். ஸோ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா கண் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. இப்போ குறைந்தது நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். இப்போ இரும்பு சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதுபோல் ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு. அதில் 2 சத்துக்களுமே கலந்துருக்கு. மேலும் மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறதுங்க. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கு சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அது ஒரு தோலை நீக்கி விட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் உடனே உங்களுக்கு வந்து உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகள், அதாவது கேரட் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இந்த விட்டமின் ஏ ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இதுதான் விட்டமின் ஏவாக நம்முடைய உடம்புக்குள்ளே மாறுது. இதை தவிர இன்னும் கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. அப்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான ஆபத்தை கேரட் வந்து குறைக்குங்க. கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிட்றது தான் சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து உங்களை கேரட் வந்து ஜூஸாக எடுத்து சொல்லியிருக்கலாம், பச்சையாக எடுத்து சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் அது மாதிரியும் எடுத்துக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் அதை விடவும் எதுக்கு நீங்கள் கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ கேரட்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உங்களுடைய உடல் வந்து உறிஞ்சப்படும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் கேரட் வந்து கூடுமான வரைக்கும் சமைத்து எடுத்துக்கொள்வதில் முக்கியத்துவம் கொடுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது. லூடின் மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க. இது வந்து கண்களில் அப்புறம் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி நம்முடைய அந்த கண்கள் இருக்கக்கூடிய செல்களையோ அல்லது சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களையோ சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு குறிப்பாக கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை முன்னாடியே தடுக்குது. அப்போது நீங்கள் கேழ்கீரை, முட்டைக்கோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தினமும் காய்கறிகள் இல்லாமல், குறிப்பாக பச்சை இலை காய்கறிகள் இல்லாமல் நம்மளுடைய உணவை சாப்பிடவே கூடாது. நீங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் கீரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுழற்சி அடிப்படையில் நிறைய கீரைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்துள்ள சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பழம் வந்து இந்த சிட்ரஸ் பழங்கள் தான். சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களில் இருக்கக்கூடிய இரத்த
நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செஞ்சு கூர்மையான பார்வையை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு AMD டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுகிறதுங்க. அதே சமயம் தினசரி உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். அப்போ இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கோங்க. அது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுமாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட இந்த முழு தானியங்களில் தான் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்குது. ஸோ கிளைசெமிக் குறியீடுனா என்னென்னா, நம்ம ஒரு உணவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசெமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, கண் பார்வையுமே நீங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்தெல்லாம் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அதே சமயம் முழு தானியங்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமோ தடுக்கப்படுகிறது. ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அதன் பக்க விளைவாக கண் பார்வை திறனுமே நமக்கு பாதிக்கப்படும். ஸோ அந்த விழித்திரை வந்து சேதமாயிடும், அந்த ரெட்டினா வந்து பாதிக்கப்படும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா முழு தானியங்களை எடுத்துக்கலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸு, முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் அசைவ உணவுகள் எதுனா எடுத்துக்கிறீங்க, விருப்பப்படுறீங்கன்னா மீன் உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. ஏன்னா மீன்கள் வந்து வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA போன்ற ஊட்டச்சத்துக்கள் உலர் கண்கள், அதாவது ட்ரை ஐஸ் ஆகாமல் அந்த ட்ரை ஐஸ் ஆனாலும் வரக்கூடிய இந்த வீக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதனால் கண் பார்வையை கூர்மையாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீன் எடுத்துக்கொள்ளணும். முடிந்தால் மீன் குழம்பாக வைத்துக்கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ முட்டை வந்து எடுத்துக்கொள்வதற்கான ஆரோக்கியமான வழிமுறை என்னென்னா பாயில்டு எக், அவித்த முட்டையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். பெரும்பாலும் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எல்லாமே அப்புறம் பச்சை முட்டையை காலையில் உடச்சி எடுத்துக்கிறது, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கிறீங்கன்னா அது கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. அதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கொலாஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுன்ற அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து வயசாகக்கூடிய முதுமை காரணம், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கும். ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் தான் கண்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்படுது. அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்போதுமே கண் பார்வை கூர்மையாக தான் இருக்கும். நலமோடு நம்மளுடைய அந்த கண் பார்வையை பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ நீங்களும் நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.